ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் ஈக்குவாலிட்டி இன்ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி டாப்பிக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடில் இன்ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இது. அங்கே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கிடையாது. ரீசனிங்கில் இன்ஈக்குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமான கொஸ்டின்ஸ் யாருக்கு கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேங்க் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அதிகமாக கேட்குறோம். சரிங்களா, அதனால் நம்ம கேட்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது. பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு அதிகமான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்குறான். அவுட் ஆஃப் 30 கொஷின்ஸில் 5 கொஷின்ஸ் கேட்குறான். சரிங்களா, அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு அப்பியர் ஃபார் தி பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ வாட் அபவுட் கேட், மேட், டான்செட், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பினா 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. 1 or 2 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து இந்த டாப்பிக்கை நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் கவனிக்கணும். இதோட பேசிக்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஈக்குவாலிட்டி இன்ஈக்குவாலிட்டியை வந்து 2 மெத்தட்ஸில் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா, 2 மெத்தட்ஸும் அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா, 2 மெத்தட்ஸும் அப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு மெத்தட்லேயும் கன்ஃபார்ம் ஆகணும், செகண்ட் மெத்தட்லேயும் கன்ஃபார்ம் ஆகணும். ஒரு மெத்தடில் கன்ஃபார்ம் ஆகிட்டு இன்னொரு மெத்தடில் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்து வைசி வர்ஸா. அதே மாதிரி செகண்ட் மெத்தடில் கன்ஃபார்ம் ஆகி ஃபஸ்ட்டு மெத்தடில் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தாலும் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ராங் தான். ஓகேங்களா, 2 மெத்தட்ஸ்லேயும் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை கொடுக்கணும். அது என்ன மெத்தடு அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைரக்ஷன், ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ டைரக்ஷன் 1 to 5. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டைரக்ஷனை வந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஸ்டடி தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் தி கொஷின்ஸ் கிவன் பிலோன்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்ஷன் இது வரைக்குமே இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், பி அண்ட் கியூ, பி அட்டு கியூ, ஸ்டார், டாலர், பர்சன்டேஜ். அதே மாதிரி இந்த பி இங்கே கியூவில் முடிஞ்சிருக்குதா அப்படிங்கிறதும் செக் பண்ணிக்கணும். புரியுதா, சில டைமில் என்ன பண்ணுறான், கியூ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு பி வந்து சேஞ்ச் பண்ணியும் கொடுக்குறான். ஸோ கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பி அண்ட் கியூ அப்படின்னா என்ன மீனிங், பி இஸ் நெய்தர் ஸ்மாலர் தென் நார் ஈக்குவல். அதாவது லெஸ் தேனும் கிடையாது, ஓகேங்களா, ஈக்குவல் டுவும் கிடையாது. இப்போ வேறு என்னவா இருக்கும், இதோட மீனிங் கிரேட்டர் தென் அப்படின்னு அர்த்தம். புரியுதா, லெஸ் தெனும் கிடையாது, ஸ்மாலர் தெனும் கிடையாதம்மா, நெய்தர்னா கிடையாது தானே, நார்மலும் கிடையாது, ஈக்குவல் டுவும் கிடையாது. அப்போனா ஸோ என்னென்ன இருக்குது, லெஸ் தென், கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, 3 சைன்ஸ் தான் இருக்குது, 3 கம்பேரிஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து கிரேட்டர் தென் அப்படிங்கிறதான் எது குறிக்குது அப்படின்னா அண்டு அப்படிங்கிறது கிரேட்டர் தென்னை குறிக்குது. ஓகேங்களா, ஸோ கிரேட்டர் தென் அப்படிங்கிறது அண்டை குறிக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அட்டு போலமா, அட்டு நான் சொல்லியிருக்காங்க நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல். ஸோ எய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல். ஸோ கிரேட்டர் தெனும் கிடையாது, ஈக்குவல் டும் கிடையாதுன்னா அது என்னவா இருக்கும், லெஸ் தென். ஸோ லெஸ் தென் என்ன மீனிங்கு, அட்டு வரும்போதெல்லாம் நம்ம லெஸ் தென் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்த ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாட் ஸ்மாலர் தென். அப்போ நாட் ஸ்மாலர் தென் கிடையாது அப்படின்னா என்ன இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறதான் ஸ்டாரை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். டாலர் என்ன சொல்லியிருக்காங்க, நாட் கிரேட்டர் தென். ஸோ கிரேட்டர் தென் இல்லைன்னா என்ன இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் டாலரை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். பர்சன்டேஜ் நெய்தர் கிரேட்டர் தென் நாட் ஸ்மாலர் தென் அப்படின்னு என்ன மீனிங்கு, ஸோ பர்சன்டேஜ் வந்து ஈக்குவல் டுவை குறிக்குது. ஸோ இந்த சைனு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கும் ஒரே டைரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா, ஸோ கிரேட்டர் தென் அப்படிங்கிறது அண்டை குறிக்குது, லெஸ்து வந்து அட்டு, ஸ்டாருங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, டாலருங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, பர்சன்டேஜுங்கிறது ஈக்குவல் டு. ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு இங்கே அப்ளை பண்ணணும். சரிங்களா, ஸோ அப்ளை பண்ணலாமா. ஸ்டாருன்னு வந்துடுச்சுன்னா என்ன மீனிங், ஸ்டாருன்னு வந்துச்சுன்னா என்ன மீனிங்கு, greater than or equal to. So A
கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது மீனிங். அண்டுனா என்ன வரும்? கிரேட்டர் தென். ஓகேங்களா? எகைன் அண்டு அப்படிங்கிறது கிரேட்டர் தென். ஸ்டார் அப்படிங்கிறது வந்து என்ன வருது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரே சென்டென்ஸ் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக எழுத தெரியணும். ஓகேங்களா? ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக எழுத தெரியும். பாருங்கள், எழுதுனா கவனிச்சுக்கோ. ஸோ ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஓகேவா? அதே பி தான் கண்டினியூ பண்ணுது இங்கே. ஸோ கிரேட்டர் தென் என்ன வருங்க? இ. கிரேட்டர் தென் இ. ஸோ அதே இ தான் இங்கே கண்டினியூ பண்ணுது தொடர்ந்து. அப்போ என்ன வரும்? எஃப் இஸ் கிரேட்டர் தென் இங்கிறது இ இஸ் லெஸ் தென் எஃப் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். எகெயின் எஃப் இங்கே கண்டினியூ பண்ணுறது, சரியா? ஸோ எஃப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. அப்படியே கண்டினியூட்டியாக நீங்கள் சொல்ல தெரியணும். ஸோ ஆல்ஃபாபெட்ஸில் இருக்குன்னு அவசியம் இல்லை, கண்டினியூஸாக நீங்கள் வந்து சொல்ல தெரியணும். ஓகேங்களா? ரைட். இப்போது கீழே வந்து ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான். என்ன பாருங்கள், அண்டுன்னு கொடுத்துருக்கான் இல்லையா? அண்டுனா என்ன மீனிங் அங்கே பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஏ இஸ் கிரேட்டர் தென் இ அப்படின்னு மீனிங். அதான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். செகண்ட் கன்க்ளூஷனும் ஏ இஸ் கிரேட்டர் தென் டி. ஸோ இதாங்க என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு சைனை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். இதை கேர்ஃபுல்லாக செய்யணும். இதில் எரர் வந்துருச்சு அப்படின்னா இந்த சம் ஹோல் ஆஃப் தி சம்மு வந்து ராங்காக போயிடும். கிளியருங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு கலரில் கொடுக்குறேன். ஏவையும் இயும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். புரியுதுங்களா? ஏ இங்கே இருக்குது, இ எங்கே இருக்குது, புரியுதா? ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, பி இஸ் கிரேட்டர் தென் இ. இங்கே ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் கிரேட்டர் தென் இ இருக்கனால ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்தாலும் வரலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வரலாம் தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வரும்னு சொல்லவே இல்லை, கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏவையும் டியையும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஏவும் டியும் கம்பேர் பண்ணுறப்ப பாருங்கள், ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி இஸ் கிரேட்டர் தென் இ, இ இஸ் லெஸ் தென் எஃப்னு கொடுத்துருக்கனால ஸோ வி கேனாட் கம்பேர் ஏ அண்ட் டி. ஸோ இதை வந்து நம்ம சொல்ல முடியாது. இதான் ஃபஸ்ட்டு மெத்தடுங்க. செகண்ட் மெத்தட் சொல்ல போகிறேன், கவனிச்சுக்கோ. ரெட்டிங்கில் சொல்ல போகிறேன். ஸோ செகண்ட் மெத்தட் ரெட்டிங்கில் சொல்கிறேன். 1 to 9 சிங்கிள் டிஜிட் நம்பரை புட் பண்ணணும். 1 to 9 சிங்கிள் டிஜிட் நம்பரை புட் பண்ணணும். நீங்கள் இந்த ஏ பி இ எஃப் டி இதில் எந்த ஒரு வேரியபிள்ஸ்லையும் நீங்கள் வந்து மிடில் நம்பரை ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ மிடில் நம்பருங்கிறது 5. எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கங்க, எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். நான் ஈக்கு ஃபிட் பண்ணிடுறேன் 5. அப்போது பி என்னவாக இருக்கும்? 6 7 8 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏ என்னவாக இருக்கும்? ஈக்குவல் டு இருக்கனால எகைன் 6 7 8ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு. ஓகேவா? ஸோ இ வந்து 5 அப்படின்னா ஸோ கிரேட்டர் தென் எஃப்னு வரும், 6 7 8 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு இருக்கனால எகைன் 6 அப்படியே டவுன் ஆகும். 6 5 4ன்னு டவுன் ஆயிரும். இப்போது ஏவையும் இயும் கம்பேர் பண்ணலாமா? ஏ எப்படி இருக்குது? 6 7 8ன்னு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்குது. இ எவ்வளவு? 5. அப்போ டெஃபினெட்லி ஏ இஸ் கிரேட்டர் தென் இ. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். புரியுதா? ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். அப்போ என் ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்லி ஒன் ஃபாலோ தான் வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே இது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. எது? கன்க்ளூஷன் 2. கண்டிப்பாக அது வந்து செகண்ட் மெத்தடில் வந்தாலும் ராங் தான். ஏன்னா யூ கேன் செக் இட். ஏ வந்து எவ்வளோ? 6 7 8. டி எவ்வளோங்க? 6 5 4. பாருங்கள், ஏ வந்து கிரேட்டராக தான் இருக்குது, டி வந்து லெஸ்ஸாக தான் இருக்குது. பட் 6 6 இருக்கனால இந்த இடத்துல ஈக்குவல் டு வந்திருந்தா இன்கேஸ் இது கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கும். ஸோ அதனால் இது கிடையாது. ஒன்லி ஒன் ஃபாலோஸ். புரியுதாப்பா? ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா உடனே கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து தெரியும், அதனால் திரும்ப இது நடத்த தேவையில்லை. ஸோ அண்டு அப்படிங்கிறது எதை குறிக்குது? கிரேட்டர் தெனை குறிக்குது. இது வந்து லெஸ் தென்னு, இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? அடுத்தது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது ஈக்குவல் டு. ஸோ அப்ளை பண்ணலாம். ஏ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு பி,
பி அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க, பி இஸ் கிரேட்டர் தென் சி, ஸ்டார் கொடுத்துருக்காங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ டாலர் கொடுத்துருக்காங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். பாருங்கள், ஏ ஈக்குவல் டு பி, பியோடைய கண்டினியூட்டி அப்படியே சிக்கு பார்க்கும்போது கிரேட்டர் தென் சி, சி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி, டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இப்போது ஏ இஸ் அண்டுன்னு என்ன வரும், ஏ இஸ் கிரேட்டர் தென் சி, அதான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். செகண்ட் கன்க்ளூஷனாக சொல்லியிருக்காங்க பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ப்ளூவில் நான் கம்பேர் பண்ணுறேன், ஏவையும் சியும் கம்பேர் பண்ணுறேன். ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி, பி இஸ் கிரேட்டர் தென் சினா ஏ இஸ் கிரேட்டர் தென் சிங்கிறது கரெக்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஓகே தான் வருது. சரிங்களா? கன்ஃபார்ம் ஆகுது. ரைட், அடுத்தது பார்க்கலாம். பியும் டியும் கம்பேர் பண்ணலாம். பி இங்கே இருக்காங்க, பி இங்கே இருக்காங்க, டி. ஸோ இவங்க பி இஸ் கிரேட்டர் தென் சி, சி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி, ஸோ பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இதுவும் வரலாம். கிளியருங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் போத் ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இப்போ செகண்ட் மெத்தடை நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ செகண்ட் மெத்தட் ரெடிங்கில் ஆரம்பிக்கிறேன். ஸோ எங்கேயாவது நீங்கள் 5ன்னு புட் பண்ணிங்கன்னா சிக்கு 5 புட் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன இருக்கும், 6 7 8 அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ இதுவும் 6 7 8 தான். இப்போ டி பார்க்கலாம், என்ன ஆகுது, டவுன் ஆகுதா? எப்படி 5லேருந்து டவுன் ஆகும், 5 4 3 அப்படி டவுன் ஆகும். இ வந்து 5 6 7 8ன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போது ஏ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, 6 7 8 இருக்குன்னா சி எப்படி இருக்குது 5. அப்போது டெஃபினெட்லி ஃபாலோஸ், ரெண்டு மெத்தட்லையும் ஃபாலோ ஆகுது. அப்போ ஒன்லி ஒன் ஃபாலோஸ் வரப்போகுது. இப்போது செகண்ட் கன்க்ளூஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ பி வந்து எப்படி இருக்குது, 6 7 8 இருக்குது. டி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 5 4 3. இந்த இடத்துல 6 ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல 6 ஸ்டார்ட் ஆகலை. அதனால் இந்த கன்க்ளூஷனில் வந்து கேன்சல் ஆகுது. ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 3 இல்லையா, கொஷின் நம்பர் 3. ஸோ அதே போல் நம்ம வந்து அந்த சைன்லாம் ஆல்ரெடி அதே தான். ஸோ அதே டைரக்ஷனில் இருக்கனால ஃபாஸ்ட்டாக வந்து சைனை நான் நோட் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக அந்த சைனையும் நோட் பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணலாம். ஏ பர்சன்டேஜ் அப்படிங்கிறபோது என்ன சொல்லுது, ஏ பர்சன்டேஜ்னா ஏ ஈக்குவல் டு பி. ஸோ அதே மாதிரி சம்மரியாக இருக்குது. சி அண்டு பி அப்படிங்கிறபோது என்ன வரும், சி இஸ் கிரேட்டர் தென் பி, ஸ்டார் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அட்டு வந்தால் லெஸ் தென். இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடணும். ஸோ ஏ ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? பாருங்கள், பி இங்கே இருக்குது. அப்போது சி இஸ் கிரேட்டர் தென் பினா பி இஸ் லெஸ் தென் சின்னு மாற்றணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சி டின்னு இருக்கனால எகைன் சி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி போட்டுக்கலாம். எகைன் மாறுது பாருங்கள், இந்த இடத்துல மாறும்போது என்ன ஆகும், டி இஸ் கிரேட்டர் தென் இ. ஸோ இது மாதிரி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணிக்கணும். இப்போ சிடி இங்கே கம்பேர் பண்ணோம்னா சி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சி ஈக்குவல் டு டி, இதான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். சி அண்டு டினா சி இஸ் கிரேட்டர் தென் டி. ஓகேவா? ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இப்போது சியையும் டியையும் கம்பேர் பண்ணுறோம். சி இங்கே இருக்குது, டி இருக்குது. அப்போது சி ஈக்குவல் டு டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட்டாகவே இருக்குது. சி ஈக்குவல் டு டியா இருக்கா, டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா சி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி தான் அங்கே கிடைக்குது. சரி, செகண்ட் கன்க்ளூஷன் போனாலும் எனக்கு சி கிரேட்டர் தென் டி தான் கிடைக்குது, அதுலேயும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒன்று வரும்பொழுது யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். புரியுதா? அழகாக கண்டுபிடிக்கலாம். எய்தர் 1 or 2. இப்போ தான் புரியுது உங்களுக்கு எய்தர் யார் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். நீங்கள் நம்பர்ஸ் போட்டாலும் சரி, நம்பர்ஸ் போடாமல் இருந்தாலும் சரி, ஒரே இது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக. இதுவே வந்து சி இஸ் லெஸ் தென் டியாக மாறிடுச்சுன்னா இது கேன்சல் ஆகிடும். ஒன்லி கேன்சல் தான் ரெண்டு மெத்தட்லேயும். ஓகேங்களா? அப்போ ஒன்லி ஒன் ஃபாலோஸ் தான் வரப்போகுது. இப்படி இருக்கும்போது நம்பர்ஸ் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, எனிவே நம்ம வந்து நம்பர்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா, எதிரார் வருதான்னு. கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் எல்லா நம்பர்ஸும் போட, எல்லா வேரியபிள்ஸும் போட தேவையில்லை. இதுக்கு 5ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது என்னவாக இருக்க போகுது, 5 4 3 இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக புரியுது இல்லையா?
அவ்வளோதான். எய்தர் ஆர் அப்படிங்கிறது அருமையான ஒரு எக்ஸாம்பிளுக்கான சம். அதே மாதிரி நெய்தர்னாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? இது ஈஸியான சம் தான். ஸோ கொஷின் நம்பர் 4. சரிங்களா? கொஷின் நம்பர் 4. ஸோ ஆல்ரெடி வீணும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கனால ஞாபகப்படுத்துறதுக்காக டைரெக்டாக போய்க்கலாம். ஏ அண்டு பி அப்படிங்கிறது ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, பி அட்டு சிங்கிறது பி லெஸ் தென் சி, சி டாலர் அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அண்டு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென்னை குறிக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏ கிரேட்டர் தென் பி லெஸ் தென் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி, அதுக்கப்புறம் லெஸ் தென் இ, ஏன்னா மாறி இருக்கு பாருங்கள், இடின்னு மாறி இருக்குது. ஸோ மாற்றிக்கணும். இங்கே போக்கலாம். இ வந்து கிரேட்டர் தென் ஏ. ஓகேங்களா? ஸோ பி ஸ்டார் அப்படிங்கிறது வந்து என்ன வந்துடுது, பி ஸ்டார் எதை குறிக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இ. ஓகேங்களா? ஸோ இது இந்த சைன் சேஞ்ச் பண்ணுறதுல இனி எரர் இருந்துச்சு அப்படின்னா ஹோல் ஆஃப் தி சம் எரருங்கிறது மறந்துடாதீங்க. இயையும் ஏவையும் கம்பேர் பண்ணுறோம். இ இங்கே இருக்காங்க, ஏ. ஸோ வி cannot compare. ஸோ do you know A is greater than B, again less than C ஸ்டார்ட் பண்ணுறதுனால we cannot compare. ஓகேங்களா? ஸோ செகண்ட் கன்க்ளூஷன், B is greater than or equal to E. ஸோ B இங்கே இருக்குது, E இங்கே இருக்குது, again லெஸ் தென் இருக்கனால ஸோ என்ன இருக்குங்க, B is என்ன சொல்லியிருக்காங்க, B is greater than or equal to E தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இதுவும் வராது. ஸோ இப்படி வந்துச்சுன்னா செகண்ட் மெத்தடுக்கு நீங்கள் போகவே தேவையில்லை. டைரெக்ட்லி யூ கேன் சே ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ். புரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன் இ நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் தைரியமாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியஸ்ட்டு ஏதர் ஆர் நெய்தர் நார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். சார் இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கறனால நெய்தர் நாராங்க சார். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம் போகலாங்க. ஸோ இதே மாதிரி ஏ ஸ்டாருக்கு போய்க்கலாம். ஸோ ஏ ஸ்டாருங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை, டேரெக்டாகவே ஸ்டேட்மெண்ட் போட்டுடலாமா? ஸோ ஏ ஸ்டாருன்னு வந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி, பி டாலர் சி அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி, C and Dங்கிறது C is greater than D, again D star E அப்படிங்கிறது வந்து greater than or equal to E. ஸோ கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் டேரெக்டாக சொல்ல தெரியணும். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, A greater than D. ஸோ E அட்டு அப்படிங்கிறது லெஸ் தென் C. ஸோ டேரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணலாம். ஏவையும் டியையும் கம்பேர் பண்ணலாங்க. ஏ இங்கே இருக்குது, டி. ஸோ வி cannot compare ஐ திங்க் இல்லையா? ஸோ இது கிரேட்டர் தென் இருக்குது, இது லெஸ் தென் இருக்குது, வி cannot compare. ஸோ கன்க்ளூஷன் 1 வரல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இ லெஸ் தென் சி, இ லெஸ் தென் சி, இ இங்கே இருக்குது, சி. இப்போ இ லெஸ் தென் சி ஆர் சி கிரேட்டர் தென் இ அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? ஸோ எது பாசிபிலிட்டி ஆயிருக்குதோ அதை மட்டுமே நீங்கள் நம்பர் போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி இன்ட் ஆனது செக் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அப்படி நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் ஆனாலும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ என்ன பண்ணுறோம், ஈஸி இருக்கனால இந்த 5 செக் பண்ணிக்கங்க. இதை டவுன் பண்ணிங்கன்னா 4 3 2 வந்துடும். எகைன் இதை டவுன் பண்ணிங்க அப்படின்னா 4 3 2 1 வரும். ஓகேங்களா? ஸோ இ வந்து எப்படி இருக்குது, 4 3 2 1 டவுன் ஆகி போய்ட்டு இருக்குது, சி 5 இருக்குது. ஸோ டெஃபினெட்லி கரெக்டு. ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ் அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் 6 to 10. ஸோ இதில் வந்து டோட்டலி டைரக்ஷனே சேஞ்ச் ஆகிரும். அதே மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்களா, கொஷின்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். கன்க்ளூஷனே 4 கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான், சும்மா இல்லைங்க, 4 கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம் என்னென்ன வந்துருக்குது. அட்டு இல்லைங்களா? ஸோ காப்பிரைட், P is not smaller than. சரிங்களா? P is not smaller than அப்படிங்கிற மீனிங் என்ன குறிக்குது இங்கே இந்த இடத்துல, அட்டை எதை காப்பிரைட் என்ன குறிக்குது, நாட் ஸ்மாலர் தென் கொடுத்துருக்காங்க. அப்போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தானே, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது.
ஸ்டார் கொடு பி ஸ்டார் கியூ. ஸோ பி ஸ்டார் கியூ அப்படின்னா நாட் கிரேட்டர் தென் அப்படின்னு அர்த்தம். மீனிங்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸ்டார் அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அட்டு கொடுத்துருக்காங்க நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் டு. ஸோ நைதர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் டு. அப்போ என்ன இருக்க போகுது? லெஸ் தென்னாக இருக்க போகுது. ஸோ அட்டு அப்படிங்கிறது வந்து லெஸ் தென். டாலர் போய்க்கலாம். நெய்தர் ஸ்மாலர் தென் நார் ஈக்குவல் டு அப்படின்னா கிரேட்டர் தென். ஓகேங்களா? ஸோ அண்டு அப்படிங்கிறது கிரேட்டர் தென்னை குறிக்குது. ஸோ பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஈக்குவல்ட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ கிரேட்டர் தென்னும் கிடையாது, லெஸ் தென் கிடையாது, அப்படின்னா ஈக்குவல் டு. புரியுதுங்களா? ஸோ இதை செக் பண்ணும்போது ஒன்று செக் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சைனும் எந்த ஒரு சிம்பிளும் அந்த சைனை வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடாது. இப்போது காப்பி ரைட்டுக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, பர்சன்டேஜுக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வரவே வராது. அப்படி போட்டிருந்தா அந்த சம் வந்து ராங்கு. சரிங்களா? சம்மு ராங் இல்லை, நீங்கள் தான் ராங். நீங்கள் வந்து சரியான அந்த சைனை சேஞ்ச் பண்ணலை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ சால்வ் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஜே ஜே டாலர்னால் என்ன மீனிங்கு? கிரேட்டர் தென் கே. கே ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி. டி அட்டு என் அப்படிங்கிறது அட்டு எதை குறிக்குது? லெஸ் தென் என்னை குறிக்குது. காப்பி ரைட் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். அவ்வளோதாங்க. சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும். ஸோ சில எக்ஸாம்ஸில் வந்து டைரெக்டாக சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஜே டாலர் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் டி ஆர். ஸோ ஆர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி. டாலர் என் கிரேட்டர் தென் கே. அடுத்தது ஆர் வந்து அது ஸ்டார் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே. ஸோ கன்க்ளூஷனை எழுதியாச்சு. இப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ ப்ளூவில் கம்பேர் பண்ணுற பாருங்க, ஜேவையும் டியையும் கம்பேர். ஸோ ஜே இங்கே இருக்குது, டி இருக்குது. வி கேனாட் கம்பேர். புரியுதா? ஸோ ஜே இஸ் கிரேட்டர் தென் கே, கே இஸ் லெஸ் தென் டின்னு கொடுத்துருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் நம்ம கம்பேர் பண்ண முடியாது, விட்டுடலாம். ஸோ ஆர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஆரையும் டியையும் கம்பேர் பண்ணுறீங்க. ஆர் இங்கே இருக்குது, டி எங்கே இருக்குது. எகெயின் ஆரையும் டியையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் ராங், ட்ரூ கிடையாது. ஏன்னா கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ட்ரூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என் கிரேட்டர் தென் கே. கே இங்கே இருக்குது, என் இருக்குது. இதையும் கம்பேர் பண்ண முடியுமா? என் இஸ் கிரேட்டர் தென் கே. கம்பேர் பண்ண முடியும்? எஸ், என் இஸ் கிரேட்டர் தென் கேங்கிறது கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா கே இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் தென் என் அப்படின்னா என் இஸ் கிரேட்டர் தென் கேங்கிறது கரெக்ட் தான். ஸோ ஆர் கே கம்பேர் பண்ணலாமா? ஆர் எங்கே இருக்குது? ஆறு கே. ஸோ வி கேனாட் கம்பேர். வருமா? கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த என்கேவை மட்டும்தான் நீங்கள் நம்பர்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ என் இங்கே இருக்குது, கே இருக்குது. ஸோ டியை வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. இது என்ன இருக்கும் போது 6 7 8. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 4 3. இப்போ புட் பண்ணுங்கள். இது வந்து புரியுதுங்க 6 7 8னா இது 5 4 3. ஸோ டெஃபினெட்லி ட்ரூ. ஸோ ஒன்லி 3. யா, கன்க்ளூஷன் only 3 is the right answer. So option D. Next question போகலாம். இது சேம் டைரக்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா? டைரெக்டாக நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம். அதே டைரக்ஷன் டைரெக்டாக எழுதிடலாம். எஃப் பர்சன்டேஜ் எதை குறிக்குது? ஈக்குவல் டு டபிள்யூ. டபிள்யூ காப்பி ரைட் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஆர் அட்டு எம். அட்டுனா லெஸ் தென் எம். எம் டாலர் டி. எம் டாலர் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் டி. அவ்வளோதாங்க. இப்போ கன்க்ளூஷன் 1 பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? டி அட்டு ஆர். ஸோ டி அட்டு ஆர் அப்படிங்கிறது டி இஸ் லெஸ் தென் ஆர். ஸோ கன்க்ளூஷன் 2 எம் டாலர் எஃப். எம் இஸ் கிரேட்டர் தென் எஃப். Third conclusion R at less than D. Fourth conclusion starல கேட்டிருக்காங்க R less than or equal to F. அவ்வளோதான். இப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். டியையும் ஆரையும் கம்பேர் பண்ண ஃபஸ்ட்டு. ஸோ டி இங்கே இருக்காங்க, ஆர் இங்கே இருக்காங்க. ஸோ வி கேனாட் கம்பேர். புரியுதுங்களா? வி கேனாட் கம்பேர். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன்
நாட் ட்ரூ. எம்எஃப், ஸோ எஃப் இங்கே இருக்காங்க, எம் இருக்காங்க, அதே மாதிரி பாருங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது, ஸோ இது வராது. ஆர் இஸ் லெஸ் தென் டி, ஸோ ஆர் இஸ் லெஸ் தென் டியும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபோர்த்து மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப், எஃப் இருக்குது ஆர், ஸோ எஃப் ஈக்குவல் டு டபிள்யூ, டபிள்யூ இஸ் கிரேட்டர் தென் ஆர், அப்போ எஃப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற டெஃபினெட்லி ட்ரூ. அவன் அழகாக சொல்லலாங்க பாருங்கள், எஃப் இஸ் லெஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் 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 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். இதை நீங்கள் நம்பர் போட்டு செக் பண்ண தேவையே இல்லை, ஏன்னா சேம் சைன் கிடச்சிருச்சு, சேம் சைன் கிடச்சனால. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னவாக இருக்க போது, ஒன்லி 4 இஸ் ட்ரூ, ஒன்லி 4 இஸ் ட்ரூ அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். சேம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 8 வந்து ஹெச் அட்டு வந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் பி, ஸ்டார் வரும் பொழுது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ. பாருங்கள் வி அட்டு ஈன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன வரும், வி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஈனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு போட்டுக்கணும். அதே மாதிரி டபிள்யூ டாலர் வி, ஸோ டாலர் அப்படிங்கிறது கிரேட்டர் தென், டபிள்யூ இஸ் கிரேட்டர் தென் வினா வி இஸ் லெஸ் தென் டபிள்யூ அப்படின்னு மாற்றணும், கரெக்டாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் டபிள்யூ டாலர் அப்படிங்கிறது டபிள்யூ கிரேட்டர் தென் இ. அடுத்தது 2 ஹெச் அட்டு அப்படிங்கிறது லெஸ் தென் இ. ஓகேவா? ஸோ தேர்ட் கன்க்ளூஷன் ஹெச் அட்டு கொடுத்துருக்காங்க, எகெயின் லெஸ் தென் இ. ஸோ ஃபோர்த் கன்க்ளூஷன் டபிள்யூ கிரேட்டர் தென் பி. ஸோ அப்போ கம்பேர் பண்ணலாம் டபிள்யூயும் இ. So third one B sir. ஓகேவா? தேர்டு ஒன் வந்து ஹெச் இஸ் லெஸ் தென் பி. இப்போ கம்பேர் பண்ணலாம். ஸோ டபிள்யூயும் இயையும் கம்பேர் பண்ண முடியும். என்ன சொல்லுங்கள், டபிள்யூ இஸ் கிரேட்டர் தென் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டு கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. ஹெச் இஸ் லெஸ் தென் இ, ஸோ ஹெச் இஸ் லெஸ் தென் இ, கரெக்டு. ஹெச் இஸ் லெஸ் தென் வி, ஹெச் இஸ் லெஸ் தென் வி, கரெக்டு. ஸோ டபிள்யூ இஸ் கிரேட்டர் தென் பி, அவ்வளோதான். இப்போ எல்லாமே வரும். இப்போ என்னென்னா நம்பர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வந்தால் பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நம்பர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ கம்பேர் பண்ணலாமா? ஸோ 5 இது என்ன இருக்க போது, 5 6 7, இது என்ன இருக்க போது 6 7 8. ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது இந்த நம்பர் அந்த 5 தான் கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே டவுன் பண்ணும்போது 5 4 3, இங்கே டவுன் பண்ணும்போது 5 பேஸ் பண்ணி 4 3 2 அப்படின்னு டவுன் பண்ணணும். இப்போ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 7 8 இருக்குது, இ வந்து 5 இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து யூ கேன் செக் இட், எல்லாமே வந்து ஃபாலோ வருங்க. ஸோ ஆல் 1 2 3 4 ஆர் ட்ரூ அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். யூ கேன் செக் இட். நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 9. ஸோ கொஷின் நம்பர் 9க்கு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆர் காப்பி ரைட் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கே, ஸ்டார் அப்படிங்கிறது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என், டாலர் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஜே, பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஜே ஈக்குவல் டு ஹெச். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன்ஸ் ஆர் டாலர் அப்படிங்கிறது வந்து என்ன வரும், greater than n. ஓகேவா? ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் j less than k. தேர்ட் கன்க்ளூஷன் h less than n. ஃபோர்த் கன்க்ளூஷன் r டாலர் அப்படிங்கிறது greater than h. ஸோ you can easily compare question number 9. பார்க்கலாம், ஆரையும் என்னையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆர் எங்கே இருக்காங்க, என் இருக்காங்க. ஸோ we cannot compare. ஸோ கன்க்ளூஷன் 1 வராது. j less than k, ஸோ j less than k we cannot compare. h less than n, ஸோ h less than n, ஸோ n is greater than வரும். ஓகேங்களா? ரைட்டு. r is greater than h, ஸோ r is greater than h we cannot compare. ஸோ இதை மட்டும் நம்பர் போட்டு செக் பண்ணணுமா? டெஃபினெட்லி, ஏன்னா ஈக்குவல் டு சைன் இருக்கனால டெஃபினட்டாக வந்து ரைட்டாக தான் வரும். ஸோ கன்க்ளூஷன் 3, only 3 is true. ஸோ ஆப்ஷன் இ only 3 is true. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும்.